முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க அவர்கள் இன்றைய தினம் காலை ஊழல் விசாரணை ஆணையகத்தில் வாக்குமூலம் அளிப்பதற்காக வந்திருந்த வேளையில அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பொது நிதியினை பயன்படுத்தி இலங்கை அரசுக்கு 4.7 மில்லியன் ரூபாய் நிதி இழப்பினை ஏற்படுத்தின குற்றச்சாட்டின் பேரில் இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். விசாரிச்ச அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, இவர் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்த காலத்துல சுற்றுலாத்துறை அமைச்சகத்துக்கு கீழே இருந்த 4 நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு மருத்துவ காப்பீடு வழங்குவதற்காக ஒரு தனியார் புரோக்கர் நிறுவனம் ஒன்றினை சட்டவிரோதமாக இவர் நியமிச்சிருக்கிறார். இப்படி இவர் இந்த நிறுவனம் ஒன்றினை சட்டவிரோதமாக நியமிச்சதுனால பார்த்தோம்னு சொன்னா ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸுக்கு 4.7 மில்லியன் ரூபாய் நிதி இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த விடயத்தின் காரணத்தினாலதான் இவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பிரசன்ன ரணதுங்க அவர்கள் முன்னாள் சுற்றுலாத்துறை அமைச்சர் மட்டுமில்ல, இவரை பார்த்தோம்னு சொன்னா ஒரு அரசியல் வலிமை மிக்க குடும்பத்தை சேர்ந்தவர். இதனால பார்த்தோம்னு சொன்னா இவருடைய இந்த கைது நடவடிக்கையானது இலங்கை அரசியல்ல ஒரு முக்கியமான விடயமாக தற்பொழுது பார்க்கப்படுகின்றது. ஊழல் விசாரணை ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, சட்டம் யாருக்கும் விலக்கு அல்ல, அரசியல் நிலைமைக்கு பொருத்தமின்றி குற்றச்சாட்டு யார் மீது இருந்தாலும் அவர்கள் மீது விசாரணை நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இவருடைய இந்த கைது நடவடிக்கை தொடர்பாக, அதாவது பிரசன்ன ரணதுங்க அவர்களுடைய இந்த கைது நடவடிக்கை தொடர்பாக பார்த்தோம்னு சொன்னா சமூக வலைதளங்களில் பரவலான கருத்துக்கள் காணப்படுகின்றன. ஒரு தரப்பான நபர்கள் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த அரசாங்கமானது நீதியுடன் செயற்படுகின்றன்னு சொல்லியும், இன்னொரு தரப்பான மக்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இது ஒரு அரசியல் பழி வேண்டும் விஷயம் சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க. 2025 ஆண்டு இந்த வருஷம் இலங்கையில இந்த ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக கைது செய்யப்பட்ட முக்கியமான அரசியல்வாதிகள லிஸ்ட்ல பார்த்தோம்னு சொன்னா பிரசன்ன ரணதுங்க அவர்கள் 7வது இடத்துக்கு வந்திருக்கிறார். 7வது நபராக இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்றைய தினம் பிரசன்ன ரணதுங்க அவர்கள் கைது செய்யப்பட்ட விடயம் தொடர்பான உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.